So a warm good afternoon, good evening to all students. This is Syed Mukhtar, your English trainer from ADA 247 Tamil. நம்ம இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம என்ன கவனிக்க போகிறோன்னா அப்கமிங் பேங்க் எக்ஸாம்ஸ், என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு அப்படியே பிளென்டோர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தர். ஸோ வென்எவர் யூ ஆர் சீயிங் பேங்க் எக்ஸாம்ஸ் மீன்ஸ் அது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது தான் நான் சொல்லணும். இன்ஃபேக்ட் 2026 ஒரு கோல்டன் இயராக தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவ்வளோ வேகன்சிஸ், எப்போவுமே இல்லாத அளவுக்கு வேகன்சிஸ் அவ்வளோ ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக தான் போகுது. ஏன் பேங்க் எக்ஸாம் படிக்கணும்? ஒரு கிராஜுவேட்டாக இருக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்கனாமிக்ஸ் கிராஜுவேட், ஏதோ ஒரு கிராஜுவேட் நீங்கள் படிச்சிருக்கீங்க, கிராஜுவேஷனை முடிச்சுட்டேன், நான் என்ன சார் பண்ணுறது, ஒரு கவர்மெண்ட் ஜாப் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கனவுல நினைப்பீங்க. ஒரு நிலையான ஒரு ஜாப், ஒரு பர்மனன்ட் ஜாப், அதே மாதிரி கரெக்டான இன்கம், கரெக்டாக மந்த்லி ஒன்ஸ் இன்கம் நம்ம பேங்க்கில் கிரெடிட் ஆகிடணும். மதனா நினைப்போம், நமக்கு சேலரி கரெக்டாக வந்துடணும், ஒரு ஸ்டேபிளான லைஃப் வேணும், ஒரு பீஸ் வேணும். ஸோ அதுக்கு தான் நம்ம ரொம்பவே இப்போ ரன் ஓவர் ஆகிட்டுருக்கோம். ஸோ இப்போ ஜாப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்பவே அதிகமாகிருச்சு. நீங்கள் ஏஐ பார்த்தாலும் தெரியும், ஐடி கம்பெனிஸில் எந்த அளவுக்கு ஏஐ இம்பேக்ட் பண்ணுதுன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் இப்போ நம்ம தமிழ்நாடு எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்ஸ் வர்ற ஸ்டேஜில் இருக்குது. பட் பேங்க் எக்ஸாம்ஸ் அப்படி கிடையாது. பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருஷம் பூரா எக்ஸாம் இருக்கும்பா. பேங்கிங் எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்க, எக்ஸாம்பிள் நீங்கள் 4th இயர் படிச்சுட்ருக்கீங்க, 3rd இயர் படிச்சுருக்கீங்கன்னா பேங்கிங் எக்ஸாம் மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வேறு எந்த எக்ஸாமும் இருக்காது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் இல்லை பேங்க் எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டம் விட்டால் அடுத்த வருஷம் நீங்கள் அது அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் பேங்க் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் விட்டால் இன்னொரு எக்ஸாம் இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே இருந்துக்கிட்டு அது எவர்கிரீனாக தான் இருக்கும். ஆனால் ஒரே சிலபஸ் எல்லா பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 15 பேங்க் எக்ஸாம் நடக்கும், நேஷனலைஸ் பேங்க் எக்ஸாம் நடக்கும், எல்லாத்துக்குமே ஒரே சிலபஸ். ஓகேவா? இது நடத்துறது யாருன்னா ஐபிபிஎஸ் சொல்கிற ஆர்கனைசேஷன் தான் நம்மளுக்கு எல்லா நேஷ்னலைஸ்டு பேங்க்குக்கு பிஓ அண்ட் கிளர்க்கை ரெக்ரூட் பண்ணுறாங்க. பிஓ அண்ட் கிளர்க், இப்போ அது கிளர்க்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம், நம்ம சிஎஸ்ஏ கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்னு சொல்கிறோம். ஸோ ஐபிபிஎஸ் சொல்கிறவங்க அவங்க ரெக்ரூட்டிங் ஏஜென்சி, அவங்க தான் கிளர்க் பிஓவையும் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இவங்க தனி போர்டுப்பா. இவங்க இதுக்குள்ளே வர மாட்டாங்க. இவங்க தனியாக என்ன பண்ணுவாங்க, கிளர்க்கு பிஓன்னு சொல்லி ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயே நம்ம 4 to 5 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஒரு வருஷத்துக்கு. இதை விட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட ஆப்பர்ச்சுனிட்டி, அது கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எல்பிஓ லோக்கல் பேஸ்ட் ஆஃபீஸர் ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம், லைன் பை லைன் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஏன் நம்ம பேங்க்கில் ஜாயின் பண்ணணும்? இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்குறது, நான் ஏன் சார் பேங்க் எக்ஸாம் படிக்கணும், அப்படி என்ன சார் இந்த பேங்க் எக்ஸாமில் ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது சொல்கிறப்ப, ஜாப் செக்யூரிட்டி தான் ஃபஸ்ட்டு மெயின். என்னது, கவர்மெண்ட் பேங்க் செக்யூர்டு கேரியர், உங்களை அவ்வளோ சீக்கிரம் தூக்க முடியாது. ப்ரைவேட்டில் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக உங்களை தூக்கிடலாம், பட் கவர்மெண்ட் ஜாப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு தூக்க முடியாது. அதே மாதிரி குட் சேலரி, எப்போவுமே உங்களுக்கு இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி, பணவீக்கத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேலரி இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும், கம்மியாகாது. அதே மாதிரி கரியர் க்ரோத் சூப்பராக இருக்கும். பேங்கிங் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கரியர் க்ரோத். சிஎஸ்ஏல போவீங்க, பிஓ ஆவீங்க, மேனேஜர் ஆவீங்க, அப்புறம் என்னது அந்த பிரான்ச்சுக்கே இன்சார்ஜ் ஆவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொக்ரெஷனான ஒரு சூப்பர் ஜாப் அதான் பேங்க் ஜாப். அதே மாதிரி அலவன்சஸ் பொறுத்த வரைக்கும் கன்வேயன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஹோம் அலவன்ஸ், ட்ராவல் அலவன்ஸ், ஈவன் நிறைய லோன் ஃப்ரீ அவங்களுக்கு. பேங்க் எம்ப்ளாயிஸ் நீங்கள் கேட்டு பாருங்க, பேங்க் எம்ப்ளாயிஸ் கிட்ட அவங்களுக்கு லோன் எல்லாமே அவ்வளோ ஃப்ரீ, அவ்வளோ ஈஸியாக அவங்க வாங்கிடுவாங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் 5 மணி போனால் 5 மணி, மீன்ஸ் காலையில் 9 மணிக்கு போனாங்கன்னா 5 o'clock வந்துடுவாங்க. அவ்வளோ அதுக்கு மேலே அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இவ்வளோ இருக்குது. என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது பாருங்கள், கிளர்க் இருக்குது, பிஓ இருக்குது, எஸ்ஓ மேனேஜர் சீனியர் மேனேஜர் எல்லாமே நீங்கள் ப்ரமோஷனில் போயிடுவீங்க. நீங்கள் கிளர்க்காக உள்ளே போகும்போது லோயர் ஃபஸ்ட் கேட்டரில் இருப்பீங்க, அதுக்கப்புறம் பிஓ ஆவீங்க, அப்புறம் எஸ்ஓ ஆவீங்க, அப்புறம் மேனேஜர், அப்புறம் சீனியர் மேனேஜர். ஸோ இதுதான், இதுக்கு தனி எக்ஸாம் இல்லை. கிளர்க்குக்கு எக்ஸாம் இருக்குது, பிஓக்கு இருக்குது, எஸ்ஓக்கு இருக்குது. எஸ்ஓனா ஒன்றும் இல்லை, ஸ்பெஷலைஸ்டு ஆஃபீஸர். ஸ்பெஷலைஸ்டு ஆஃபீஸர்னால் எல்லா பேங்க்லேயும் ஸ்பெஷலைஸ்டு ஆஃபீஸர் இருப்பாங்க. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்பெஷலைஸ்ட். அப்போ அந்தந்த டிகிரி படித்தவங்க தான் எஸ்ஓ எழுத முடியும். ஸோ எஸ்ஓவில் ஒரு ட்ராபேக் என்னன்னா, அந்தந்த டிகிரி ஒரு டெக்னிக்கல் டிகிரி எதிர்பார்க்குறாங்க. பட்
கிளர்க்கு பிஓ ரெண்டுக்குமே ஒரு கிராஜுவேஷன் இருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக அப்பியர் ஆகலாம், எக்ஸாமுக்கு தைரியமாக அப்ளை ஆகலாம். அதே மாதிரி சேலரிஸ்லாம் பாருங்கள் 45,000. இப்போ கிளர்க்கோட சேலரி அவரும் 45,000 வருதுங்க. இன்ஹேண்ட் சேலரி 50,000 நியர் வந்துருச்சு. அதே மாதிரி பிஓக்கெலாம் 75,000 கிராஸ் ஆகுது. அதே மாதிரி எஸ்ஓக்கெலாம் 90,000 கிராஸ் ஆகுது. மேனேஜருக்கு 1,20,000 கிராஸ் ஆகுது. ஸோ இதுதான் மெயின். அதே மாதிரி நிறைய பர்க்ஸ் இருக்குது, லீவ் பெனிஃபிட்ஸ், லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து பேங்க் ஜாபில் இருக்குது. ஓகே, ஸோ பேங்க் ஜாப் ஏன் சேரணும்னு இப்போ புரிஞ்சுதா? ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபேமிலி செக்யூரிட்டி, லாங் டேர்ம் கரியர் கோல், அதே மாதிரி வேறு என்னது, ஒரு பெட்டர் டுமாரோ, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் பேங்க் எக்ஸாம்ஸ். ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் எஸ்எஸ்சி கேட்டால் கூட சொல்லுவேன், பட் டஃப் சொல்லுவேன். பட் பேங்க் எக்ஸாம் ரொம்ப ஈஸி. கரெக்டான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் கரெக்டாக வச்சா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இப்போ நான் கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஆர்பிஐ கிரேட் பி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுல, ஆர்பிஐயோட கிரேட் பி நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு 11th ஏப்ரல் வந்துச்சு. ஸோ மெயின்ஸ் 11th ஏப்ரல் ஆர்பிஐயோட இது வந்து எக்ஸாம் வந்து ப்ரிலிம்ஸ் நடந்துச்சு 11th ஏப்ரலில். அதோட மெயின்ஸ் வந்து 7th ஜூன் நடக்கும். ஓகே, ஆர்பிஐ. ஓகே, அதே மாதிரி எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ கிளர்க்கு, இந்த ரெண்டுமே வந்து டென்டேட்டிவாக டேட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இது ஃபிக்ஸட் டேட் கிடையாது, டென்டேட்டிவாக டேட்ஸ் கிடச்சிருக்கு. அது என்னது 1 and 2 August 2026 தான் ப்ரிலிம்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. 12th செப்டம்பர். ஏன்னா இந்த ட்ரெண்டு தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க வருஷம் வருஷம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இயர் பை இயர் நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை பேட்டர்னாக தான் வரும். எஸ்பிஐ கிளர்க்கும் என்னது 27th செப்டம்பர் அண்ட் 3rd October அண்ட் 7th November மெயின்ஸ் இருக்கும். ஸோ இந்த கேப் பாருங்க, பிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் ஒரு மாதம் கூட கேப் இல்லை. டப்புன்னு எக்ஸாம் நடக்கும். வேறு எந்த பாடியிலும் சீக்கிரமாக எக்ஸாம் இருக்காது. இதுவே வந்து வேறு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னால் பிலிம்ஸ் முடிஞ்சு ரிசல்ட் வந்து அப்புறம் மெயின்ஸ் இதுக்கே ஒரு 8 மாதம் ஆகிடும். ஆனால் இங்கே 2 monthsலேயே உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். ஓகே, அதே மாதிரி மற்றது பாருங்கள், ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க், ஆர்ஆர்பி பிஓ, இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இருக்குது. இப்போ நம்ம கைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 2 ஆப்பர்ச்சுனிட்டியில் இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில் இருக்குது. ஒரே ஒரு கிராஜுவேஷன் இருந்தால் போதும். ஒரு கிராஜுவேஷன் 2 months ஆஃப் இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன் இஸ் எனஃப் டு கிளியர் அ பேங்க் எக்ஸாம். ஆமாம், அதே தான். ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கிடச்சிருக்குன்னா, பேங்க் ஆஃப் பரோடா வந்து எல்பிஓ, லோக்கல் பேஸ்ட் ஆஃபீஸர், ரீஜனல் பேஸ்ட் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் வந்து விட போகிறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அரௌண்ட் வந்து 2000 வேக்கன்சிஸ் பிஓபி வந்து விட போகிறாங்கன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து மோராலஸ் ட்ரூவாக இருக்க சான்சஸ் அதிகம். ஸோ சில இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், சில போஸ்டிங் பிஓபி எல்பிஓக்கு சில போஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் போஸ்டிங்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரைக்கும் கிராஜுவேஷன். எல்பிஓ சொல்கிறது லோக்கல் பேஸ்ட் ஆஃபீஸர், லோக்கல் ஏரியா பேஸ்ட் ஆஃபீஸர். ஓகே, சேலரி ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 48 கிடைக்கும், 50 கிடைக்கும். அதே மாதிரி அலவன்சஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது. போஸ்டிங் உங்களுக்கு ரீஜனல் வைஸ் ப்ரியாரிட்டியாக இருக்கும். மெட்ரோபாலியனோட உங்கள் ரீஜியன்லேயே அது கிடைக்கும். அதே மாதிரி செலெக்ஷன் சொல்கிறது ஆன்லைன் எக்ஸாம், ஒரு இன்டர்வியூ இருக்கும். ஸோ பேங்க் ஆஃப் பரோடா வந்து 2000 வேக்கன்சி இன்னும் 1-2 monthsக்குள்ளே விடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. யாரெல்லாம் இப்போ கரண்ட்டாக பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ பேங்க் ஆஃப் பரோடா இப்போ நான் சொன்னதான் அவங்க டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் ரீசன்ட் பேங்க் ரெக்ரூட்மெண்ட், பேங்க் ஆஃப் பரோடா இஸ் எக்ஸ்பெக்டட் டு மேசிவ் எல்பிஓ ரெக்ரூட்மெண்ட் வித் அரௌண்ட் 2000 வேக்கன்சிஸ். 2000 வேக்கன்சி நமக்கு பிஓபிக்கு வரப்போகுது. ஏற்கனவே நம்மளுக்கு எஸ்பிஐ கிளர்க், எஸ்பிஐ பிஓ இப்போ வரப்போகுது ஜூன் ஜூலையில். தென் ஐபிபிஎஸ் கிளர்க், ஐபிபிஎஸ் பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க், இதுலேயே நம்மளுக்கு 7 எக்ஸாம். இது +1 8 எக்ஸாம் நம்மளுக்கு என்னது லைன் ஓவரில் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி பிஓபி டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறப்ப தானே வேக்கன்சிஸ் 2000. ஸோ சேலரிஸ்க்கு இது எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்தது. இதுக்கு லோக்கல் லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ தமிழ்னா உங்களுக்கு தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், தமிழ் பேச எழுத தெரியணும். கண்டிப்பாக அந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்பெக்டர்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரல, நம்ம இந்த மாதம் அடுத்த மாதத்துக்குள்ள நம்ம வந்து பேங்க் ஆஃப் பரோடாவோட எல்பிஓ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நோட்டிஃபிகேஷன். எவ்வளோ வேக்கன்சிஸ்க்கு? 2000 வேக்கன்சிஸ்க்கு. ஓகேவா,
ஏன் வந்து சடனாக இவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க? ஸ்டாஃப் ஷார்ட்டேஜ். இப்போ எல்பிஓ வந்து அவ்வளோ எல்பிஓஸ் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ரீஜனல் பேங்க்ஸில் எல்பிஓஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாஃப் ஷார்ட்டேஜை குறைக்கிறதுக்காக இப்போ நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஏற்கனவே பார்த்தா பஞ்சாப் சிங் பேங்க்ல வந்து 1000 எல்பிஓ வேகன்சிஸ்ன்னு விட்டுருந்தாங்க முன்னாடி இந்த வருஷத்தில். அதே மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு 750 எல்பிஓ விட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஃபாலோவிங் லைனில் இப்போ பேங்க் ஆஃப் பரோடாவும் என்னது 2000 வேகன்சியோட போகிறாங்கன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ பேங்கிங் ரொம்ப வருஷமாக நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்களா? ஐ திங்க் ரொம்ப டேஸாக நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா இப்போ கூட நம்ம படித்தா கூட கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், கிளியராக ஆகலாம். அதே மாதிரி எஸ்பிஐ ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எஸ்பிஐயோட பிஓ வந்து ப்ரிலிம்ஸில் நடக்கிறதுக்கு ஆகஸ்ட்டில் நடக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. டேட்ஸ் வந்து ஒன்று வரல, பட் டென்டேட்டிவாக ஆகஸ்ட்டில் வர வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி மெயின்ஸ் வந்து செப்டம்பர். 650 வேகன்சி எஸ்பிஐ பிஓ நம்ம எதிர்பார்க்கலாம்ப்பா இந்த வருஷத்தில். 650 வேகன்சிஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஹையர் சேலரி, ரொம்ப அதிகமான சேலரி இருக்குது. அதே மாதிரி எஸ்பிஐ கிளர்க் பொறுத்த வரைக்கும் செப்டம்பரில் எக்ஸாம்ஸ் வரும். ப்ரிலிம்ஸ் வந்து செப்டம்பரில் வரும். உங்களுக்கு மெயின்ஸ் நான் நவம்பர். நீங்கள் கேட்கலாம் சார் நான் மேலே தான் சார் இருக்கேன், அது செப்டம்பரில் தான் சார் வருது. ஸோ வாட், இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். அதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கே, இத்தனை எக்ஸாம்ஸ் இருக்குது, நம்ம அதுவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பெக்டட் வேகன்சி 13,000 வேகன்சிஸ் வரலாம் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எஸ்பிஐ கிளர்க் 2026 வேகன்சி நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 13,000 வேகன்சி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஒரு பல்ஜ் வேகன்சி. இவ்வளோ இதுக்கப்புறம் இவ்வளோ வேகன்சி வருமானு சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இப்போ கிராஜுவேஷன் நீங்கள் முடிச்சிருப்பீங்க நிறைய பேர், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ளஸ் ரிப்பீட்டர்ஸ் நிறைய எக்ஸாம் படிச்சுட்டே இருப்பீங்களா, பேங்க் எக்ஸாம் ரிப்பீட்டாக படிச்சுட்டு 0.5ல் போயிருக்கும், 0.25ல் போயிருக்கும். அவங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எஸ்பிஐ இதுதான், அதை தான் நான் ஃப்ளாஷ் லைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு எஸ்பிஐயோட பிஓ டேட்ஸ் வந்து ஆகஸ்ட், கிளர்க் வந்து செப்டம்பர். ஸோ மெயின்ஸ் வேகன்சி 13,500 வேகன்சி எதிர்பார்க்குறோம் நம்ம. இங்கே 650 வேகன்சி எதிர்பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்க ஸ்டேட்டஸ். எஸ்பிஐ ஏன் எஸ்பிஐ நான் ரொம்ப ஹைலைட் பண்ணால், சில பேர் எஸ்பிஐக்காகவே உயிரிட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. வேறு பேங்க் ஜாப் கிடைச்சாலும் போக மாட்டாங்க, எஸ்பிஐக்கு மட்டும்தான் போவாங்க. ஏன்னா எஸ்பிஐ வந்து ஒரு பெரிய ப்ராடஜி இருக்குது, பெரிய லெகசி இருக்குது. எஸ்பிஐ வந்து எப்போவுமே அதுக்கு ஒரு கிராக்கி இருக்க தான் செய்யும். ஸோ அந்த எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இந்த இயர் ஒரு பெரிய ஜாக்பாட்டாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி எஸ்பிஐ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் எங்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது, சார் இல்லை சார் எப்படி பேங்க் ஜாப்லாம் எப்படி சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குமா சார்? இல்லை சேலரிக்கு ப்ரூஃப் தான் நம்ம சேலரி பேஸ்ட்ரிப்பிங்க அட்டாச் பண்ணியிருக்கோம். இதில் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் 43,000 போட்டிருக்காங்க. இது பழைய பே ஸ்லிப் தான், 2025க்கான பே ஸ்லிப். இப்போ இருக்க பே ஸ்லிப் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50,000 ப்ளஸ்ஸே போகும், எஸ்பிஐ சிஎஸ்ஏயோட பே ஸ்லிப். ஓகே, அதே மாதிரி மற்றதுக்கான டென்டேட்டிவ் டேட்ஸ் நான் சொல்லிட்டேன்ல. ஐபிபிஎஸ்க்கான டேட் இது. ஐபிபிஎஸ் பிஓக்கான டேட்ஸும் ஆகஸ்ட் அக்டோபரில் தான் வருது. ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கானது அக்டோபர் டிசம்பர். ஸோ நம்மளுக்கு ஜூன் ஜூலை ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு என்னது பேங்க் எக்ஸாம். அவ்வளோ பேங்க் எக்ஸாம் இருக்குது இன்னும் நம்மளுக்கு. ஆனால் நம்ம கையில் இப்போ என்ன இருக்குது, டைம் இருக்குது. மே ஜூன் வரைக்கும் நமக்கு அவ்வளோ எக்ஸாம்ஸ் இல்லை. ஸோ மே ஜூன் நம்ம என்ன பண்ணலாம், உட்காடுறோம், 2 months தான் சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம், மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்குறோம், வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணுறோம். அதுதான் நம்மளோட மாஸ்டர் பிளானாக இருக்க போகணும். ஓகேவா? ஸோ இது நமக்கு தெரியும். இதே மாதிரி நம்மளுக்கு ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்குக்கான ஆஃபீஸர் ஸ்கேல் 1 to அசிஸ்டண்ட்டுக்கான டேட்ஸும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கன்ஃபார்ம்டு டேட்ஸ். எஸ்பிஐக்கு சொன்னது டென்டேட்டிவ், ஆனால் இது ஐபிபிஎஸ்க்கு சொன்னது எல்லாமே கன்ஃபார்ம்டு டேட்ஸ். ஸோ இது கண்டிப்பாக இந்த டேட்ஸ் தான் உங்களுக்கு நடக்கும். புரிஞ்சுதா? ஸோ அதே மாதிரி இன்சூரன்ஸ் ஆஸ்பிரன்ட், இன்சூரன்ஸ் சில பேர் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருப்பீங்க. இன்சூரன்ஸ் லேசுப்பட்ட வேலை இல்லைங்க, நல்ல சேலரி 50,000 ப்ளஸ் சேலரி இருக்குது. அதே மாதிரி யூஐஏசி யுனைடெட் இந்தியன் இன்சூரன்ஸ்லேருந்து நமக்கு 275 வேகன்சி வரப்போகுதுன்னு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதே மாதிரி என்ஐசிஎல் நியூ இந்தியா இன்சூரன்ஸ்லேருந்து நம்மளுக்கு 550 வேகன்சி வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதே போல் என்ஐசிஎல் நியூ இந்தியா இன்சூரன்ஸில் ஏஓக்கான வேகன்சி 290 வேகன்சிஸ் வரப்போகுதுன்னு சொல்லி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இது எல்லாமே இன்சூரன்ஸ் செக்டார் தான், பட் கவர்மெண்ட் ஜாப். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்ன போதும்,
கிராஜுவேஷன் இருந்தாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள். போஸ்டிங் நம்மளுக்கு எல்லா விதமும் போஸ்டிங் கிடைக்கும். சிலபஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், இந்த 3 தான் சிலபஸாக இருக்கும். நீங்கள் எந்த பேங்க் எக்ஸாம் போய் நீங்கள் இந்தியாவில் நீங்கள் எது அப்பியர் ஆனாலும் இந்த 3 தரவாக இருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக பேங்க் எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். புரிஞ்சுதா? இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற எல்லா எக்ஸாம் மற்ற எல்லா தொழிலுமே பார்த்தா சில கண்டிஷன்ஸ் இருக்கும். மற்ற ப்ரைவேட் ஜாப்ஸ் நீங்கள் போகிறப்ப ஐடி ஜாப்லேயே வேறு எந்த ஜாப் போகிறப்ப என்னென்னா அதுக்கான கோர்ஸ் ஸ்கில் படிச்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. இப்போ ஐடி ஃப்ரெஷர்ஸ்க்கே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. ஃப்ரெஷர்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு குதிரை கொம்பாக இருக்குது. பட் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்கார்டு கிடையாது. அதுவும் பிஓ கிளர்க்கு தேவையே இல்லை. எக்ஸாம் மட்டும் நீங்கள் கிளியர் ஆனாலே போதும், உங்களுக்கு சூப்பர் ஜாப். 50,000 மினிமம் நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் இட் வில் ரீச் 1.5 lakh வரைக்கும் போகுது சேலரி போகுது. ஏன்னா 7th பே கமிஷனும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இப்போ 8th பே கமிஷனும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் நீங்கள் 8th செமஸ்டர் முடிச்சு அந்த ப்ரொவிஷனல் வரும்ல, ஒன்ஸ் ப்ரொவிஷனல் கிடச்சிருச்சுனாலே நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, புரிஞ்சுதா? ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ப்ரொவிஷனல் கிடைச்சாலே நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் எல்லா பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கும். ஓகேவா? ஸோ இது ஒவ்வொரு எக்ஸாமும் ஒரு எதிர்பார்க்குறாங்க. இதில் நான் கொடுத்துருக்கேன். சில எக்ஸாம் கிராஜுவேஷன் ரெக்வயர்டுக்கு இருக்கும். சில எக்ஸாம் என்னென்னா ஃபைனல் ரிசல்ட் 8th செமஸ்டர் ரிசல்ட் போதும் போட்டிருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் தெளிவாக நீங்கள் படிச்சுக்கோங்க என்ன எலிஜிபிலிட்டின்னு. பட் கிராஜுவேஷன் ஆனவங்க எனக்கு எங்கிட்ட ப்ரொஃபஷனல் இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம். ஓகே, அதுவும் ஏஜ் 21 ஆகிருக்கணும்ப்பா. நான் சொல்ல மாட்டேன், 21 கம்ப்ளீட்டட் ஆகிருக்கணும். ஏஜ் தான் மெயின். 21 முடிச்சிருக்கணும், அப்போ தான் எழுத முடியும். ஏன்னா சில பேர் இப்போ ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிருப்பீங்க. ஆர்ட்ஸில் 3 years தான் இருக்கும். ஸோ 20 தான் நீங்கள் 20லேயே நீங்கள் முடிச்சிருப்பீங்க. பட் இங்கே பார்த்தா உங்களுக்கு 21 முடிச்சிருக்கணும். 21ல் 30 வரைக்கும் நம்ம எக்ஸாம் எழுதிக்கலாம். 10 years வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் இயர்லேருந்தே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் உங்களால் இப்போ வரக்கூடிய பேங்க் எக்ஸாமை கரெக்டாக கிளியர் பண்ண முடியும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். டவுட் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு நீங்கள் என்னது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சார் எனக்கு இந்த பேங்க் எக்ஸாம் பற்றி புரியல, எனக்கு ஒரு வீடியோ வேணும்னா we will explain that also. ஓகே, அதுவும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நம்மளோட ADA 247 தமிழில் பேங்கிங்கான எக்ஸ்க்ளூசிவ் பேட்ச் டுமாரோ லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி கோர்ஸ் பை பண்ணணும்னு நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். ஸோ ADA 247 தமிழ்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள், ஆன்லைன் லைவ் கிளாஸஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு எல்லா இதுவும் வந்துடும். ஸோ இதில் அப்படியே நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு உறுதி 4.0 இருக்கா? உறுதி 4.0 அதுதான் பேங்கிங்கான ஃபவுண்டேஷன் பேட்ச். நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் கிளிக் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுமே, உறுதி 4.0 நம்மளுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 8th May ஸ்டார்ட் ஆகுது. 8th May ஸ்டார்ட் ஆகுது. அதே சீட்ஸ் 500 சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பேட்ச் டைமிங் 10 to 5 இருக்கும்ப்பா. பேட்ச் டைமிங் 10 to 5 மோஸ்ட்லி பேட்ச் டைமிங் இருக்கும். அதே மாதிரி இது எப்படி பை பண்ணுமோ நான் ஷோ பண்ணிடுறேன். பை நவ் கொடுங்க. பை நவ் கொடுத்தானே நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ இதில் கூப்பன் கோட் கேட்கும். ஸோ இந்த கூப்பன் கோட் இருக்குல்ல, கூப்பன் கோட் நீங்கள் என்ன பண்ணலான்னா என்னோட கூப்பன் கோட் YT84 இதுதான் என்னோட கூப்பன் கோட். நான் திருப்பி எழுதி காமிக்கிறேன். YT84 இதுதான் என்னோட கூப்பன் கோட். இந்த கூப்பன் கோடை நீங்கள் ஃபவுண்டேஷன் பேட்ச்குள்ளே போயிட்டு கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே டைப் பண்ணி அப்ளைன்னு கொடுங்க. அப்ளைன்னு கொடுங்க. அப்ளை கொடுத்தா உங்களுக்கு 3000 rupees கோர்ஸ்
3,700 rupees கோர்ஸ் உங்களுக்கு 2,900லே கிடச்சிரும். டிஸ்கவுண்ட் ஆஃபர்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ மறக்காமல் என்னோட கோடு YT84 அப்ளை பண்ணி நீங்கள் என்ன இந்த கோர்ஸை வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த கோர்ஸ் கீழே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸ்லேயே பார்த்தா உங்களுக்கு லெசன் பிளான் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கவர் ஆகும். உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைக்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கிளாஸஸ். ஸோ மறக்காமல் இந்த பெய்டு பேட்சில் என்ரோல் ஆகிக்கோங்க. ஸோ 8th May நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் 2 months கோர்சஸ் ஃபுல்லாக கவரேஜ். மே ஜூனா இந்த 2 மாதம் நீங்கள் கரெக்டாக இதை கவர் பண்ணி மாக் டெஸ்ட் மட்டும் ரெகுலராக போடுங்க. அப்கமிங் எல்லா ஃபிலிம்ஸும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ இது ரிலேட்டடான வேறு ஏதாவது டவுட், இந்த பேட்ச் என்ரோலிங் ரிலேட்டடான வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தே வில் கைட் யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே.